முதலமைச்சர் விஜய் மற்றும் தாவேக ஆட்சி குறித்து தரக்குறைவாகவும் ஒருமையிலும் பேசுபவர்களை தாவேக அரசு தொடர்ந்து கைது செய்து வருகிறது. எதிர் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் அதிகாரத்தின் மூலம் தாவேக அரசு ஒடுக்க பார்ப்பதாக எழுந்துள்ள அதிருப்தி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து தாவேக எனும் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். இந்த நிலையில் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் விஜயின் பேச்சும் தாவேகாவினரின் ரீல்ஸும் எதிர்க்கட்சிகளை சீண்டுவதாகவே உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக பொது மேடைகள் மற்றும் சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் கூறும் கருத்துக்கள் அநாகரீகமாகவும் அவதூறாகவும் வெளிப்படுவதாக கூறப்படுகிறது. அப்படி முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியவர்கள் மீது காவல்துறை மூலம் தாவேக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதாகி பிணையில் பின்னர் விடுவிக்கப்பட்டார். முதல்வர் விஜயை அநாகரீகமாக பேசியதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்திலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீதும் மதுரை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன், அன்பானந்தம் ஆகியோர் கைதாகி பின்னர் நீதிமன்றத்தால் கைது ரத்து செய்யப்பட்டது. அதேபோன்று குளித்தலையில் மாற்றுத்திறனாளி திமுக ஐடி விங்கின் ஊழியர் பரளி தங்கம் கைது ரத்து செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான லுக் அவுட் நோட்டீஸ் உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு சென்றும் அங்கும் தடை செய்யப்பட்டது. இப்படி எதிர்க்கட்சிகளை பழிவாங்க தாவேக அரசு எடுக்கும் முயற்சிகள் நீதிமன்றத்தில் தோற்று போகின்றன. மாற்று கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் அதிகாரத்தின் மூலம் கைது செய்வது, வழக்கு தொடர்வது என்று தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். தாவேக ஆட்சி மற்றும் முதல்வர் விஜய் மீதான விமர்சனங்களில் ஆக்கப்பூர்வமானவற்றை எடுத்துக்கொண்டு எதிர்கருத்து கூறுபவர்களை ஒடுக்க பார்க்கும் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.